சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாளொன்றுக்கு சுமார் 48,500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் 4,800க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் தேர்வு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்துள்ள அமைச்சர், தடையை மீறி தேர்வர்களோ ஆசிரியர்களோ செல்போன் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் வைத்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் குற்றங்களுக்கு ஏற்றவாறு தண்டனை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த சுமார் 9,13,000 மாணவ மாணவியர் பங்கேற்று தேர்வு எழுதவுள்ளனர். இந்நிலையில் தேர்வு எழுதவுள்ள மாணவ மாணவிகளுக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள விஜய், அன்பு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் பொதுத் தேர்வை எதிர்கொள்ள அறிவுறுத்தியுள்ள அவர், வெற்றி நிச்சயம் என வாழ்த்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வியாழக்கிழமையன்று 8 மாவட்டங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் பதிவானது. வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் சுட்டெரிக்கும் வெயிலின் பாதிப்பு இந்த ஆண்டு மார்ச் மாதத்திலேயே தொடங்கிவிட்டது. அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பநிலை பதிவானது. இதனால் பகல் நேரத்தில் மக்கள் சுட்டெரிக்கும் வெயிலால் கடுமையான அவதிக்குள்ளாகினர். வெயிலோட தாக்கம் ரொம்ப கடுமையா இருக்கு. ரொம்பவும் வேக்காடா இருக்குது. ஃபேனு ஏசி ஏப்ரல் மேல தான் போடுவோம். இப்பவே ஏசி போட்டுக்கணும் போல தருது. ஸ்கூல் பசங்களும் போறது கஷ்டப்படுறாங்க. பஸ்ல ஏறி போய் வரணும்னா ரொம்ப கஷ்டம். எக்ஸாம் டைம். இதற்கடுத்தபடியாக திருப்பத்தூர், கரூர், பரமத்தியில் தலா 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னை, சேலம், ஈரோட்டில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருத்தணி, திருச்சியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பநிலை வாட்டி வதைத்தது. மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வகையில் இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அவர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்தார். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன். பின்னர் பேசிய அவர், வக்ஃப் வாரியங்களின் கட்டமைப்பு மாற்றப்பட்டு மத்திய அரசின் தலையீடு அதிகரிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார். இது வக்ஃப் நிறுவனங்களின் சுயாட்சியை பாதிக்கும். வக்ஃப் நிலங்களை நில அளவை செய்யும் அதிகாரம் நில அளவை ஆணையரிடமிருந்து மாவட்ட ஆட்சியருக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வக்ஃப் நிலவரம் குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் வக்ஃப் வாரியத்திடமிருந்து நீக்கப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கான அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமையை பேணிக்காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு இருப்பதாக முதலமைச்சர் கூறினார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சியான அதிமுக தனது ஆதரவை தெரிவித்தது. தீர்மானத்தை ஆதரித்து பேசிய அதிமுக கொறடா எஸ்.பி. வேலுமணி, மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தால் வாரியம் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கமே சிதைந்துவிடும் என கூறினார். மத்திய அரசு சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஆதரிக்கிறேன். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீர்மானத்திற்கு அதிமுக வரவேற்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்தார். அதே சமயம் அடுத்த முறை எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்லும் போது இப்பிரச்சனை குறித்து உள்துறை அமைச்சரிடம் பேச வேண்டும் என வலியுறுத்தினார். மொழிக்குழுவை பற்றி நான் பேசியிருக்கிறேன் என்று நிருபரத்தில் சொல்லியிருக்கிறார். சென்னையில் இறங்கிய பிறகு அதற்காக நான் உள்ளபடிய இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தெரிவிக்க அதே நேரத்தில் எப்படி இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்தி வந்திருக்கேன்னு சொன்னாரோ, அதுவே இந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும். பாஜக தவிர்த்து அதிமுக உட்பட மற்ற அனைத்து கட்சிகளும் தீர்மானத்திற்கு ஆதரவளித்த நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. வக்ஃப் வாரிய மசோதா தொடர்பான தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் இருந்து பாஜக வெளிநடப்பு செய்தது. சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை எதிர்த்து பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், வக்ஃப் வாரிய பிரச்சனையால் தான் கடந்த வாரம் திருநெல்வேலியில் கொலை நடந்ததாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, மதத்தின் அடையாளமாக கருதப்படும் வாரியத்தில் மற்றொரு மதத்தைச் சேர்ந்தவரை புகுத்துவது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பினார். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கருத்துக்களை கேட்டறிந்த பின்புதான் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக வானதி சீனிவாசன் விளக்கம் அளித்தார். இதற்கு ஆட்சேபனை தெரிவித்த அமைச்சர் ரகுபதி, பேரளவிற்கு
சுற்றுப்பயணம் செய்துவிட்டு ஆதரவாளர்களின் பரிந்துரைகளை மட்டுமே ஏற்றதாக குற்றம் சாட்டினார். ஆட்சேபனைகளை எல்லாம் மூட்டையாக கட்டி தூக்கி போட்டுவிட்டு தங்களுக்கு வேண்டியவற்றை வைத்துக் கொண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களே தவிர எந்த ஆட்சேபனைக்கும் நீங்கள் ஒரு பதில் கூட தரவில்லை. அதுபோக இதுகுறித்து விரிவாக பேச அனுமதி தர மறுப்பதாக வானதி சீனிவாசன் கூறினார். ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியாக சமூக நீதி, ஒட்டுமொத்தமாக இன்க்ளூசிவ் இதெல்லாம் பதில் சொல்வதற்கு எனக்கு நேரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நல்லா இருக்கும். ஆனா தீர்மானத்தில் பேசுறதை நீங்க வழக்கம் போல ஆதரித்து அல்லது எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லுவீங்க. உடனடியாக அவர் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேச சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் பேசவே விடவில்லை. அவங்க கொடுத்த எதிர்ப்பை கூட பதிவு செய்யல. இப்போ நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பேசுவதற்கு அதிகமாக இப்போது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமானாலும் சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனால் இது ஜனநாயகம். இதனை ஏற்காமல் பாஜக எம்எல்ஏக்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்.